சரம் எல்லா சாய் பக்தர்களுக்கும் அடியோட நமஸ்காரங்கள். இன்றைக்கி ரொம்ப மகத்துவம் புரிந்ததான இடத்துல நம்ம இருக்கோம். எங்கே இருக்கோம் அப்படின்னா, பாபாவுடைய பரம பக்தை லக்ஷ்மிபாய் மாதா. அந்த தாய்க்கு பாபா மகாசமாதி ஆகும் பொழுது ஒரு 9 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த காயின்ஸை இப்போதைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் 4 தலைமுறையில் இருக்கக்கூடிய ஜென்ரேஷனான சைலஜாமா கெய்க்வாடுடைய மகனான அருண் கெய்க்வாட் அவங்கள தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம். அவங்கள தான் இப்போ இந்த ஜென்ரேஷனை இருந்து கொண்டு இந்த 9 காயினையும் பத்திரமாக பரம பவித்திரமாக பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க. எண்ணற்ற தேசங்களுக்கும் இந்த காயினை கொண்டு போய் எல்லா பக்தர்களையும் தரிசிக்கபடியாக அவங்க இந்த மாதிரி ஒரு சேவாவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க ஆல் பீப்புள்ஸ் லாஸ்ட் 2 மந்த்ஸ்னால் சென்னையில் கூட அவங்க இந்த 9 காயின்ஸை வச்சு பூஜை பண்ணதை அடியனும் பார்த்துருக்கேன். இதுபோல் பரம பவித்திரமான அந்த லக்ஷ்மிபாய் அம்மாவுக்கு நம்ம பாபா சமர்ப்பணம் பண்ண அந்த 9 ரூபாய் காயினை நம்ம பார்க்குறது பரம பாக்கியம். நம்ம சாய்ராம் அருண் சாய்ராமை பார்க்கறது பரம பாக்கியம். ஏன் அப்படின்னா, இவ்வளோ ஒரு பரம பவித்திரமான காயினை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு நல்ல ஒரு சேவையாகவும் செய்கிறதுன்றது சுவாமி கொடுத்த ஒரு பரம பிரசாதம். அந்த பிரசாதம் தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் அனுபவிக்கிறோம். அந்த 9 காயின்ஸை நம்ம பார்ப்போம். இதுதான் பாபாவால் லக்ஷ்மிபாய் மாதாஜிக்கு கொடுக்கப்பட்ட 9 ரூபாய் காயின். நவவிதா பக்தி இஸ் லக்ஷ்மிபாய் மாதா அவருடைய ஒரிஜினல் ஃபோட்டோ. இங்கே பார்த்திங்கன்னா பாபா லக்ஷ்மிபாய் அம்மாவுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சித்திர ஸ்வரூபம். இங்கே நம்ம துவாரகாமாயி பாபா, இங்கே நம்ம ஸ்ரீ சாய் பக்த லக்ஷ்மி பாய் ஷிண்டே ட்ரஸ்ட் ஷிரடி டிவைன் 9 காயின்ஸ். இங்கே கீழே தான் அதுக்கப்புறம் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். விச் ஆர் கிப்ட் வித் ஆல் ரிசீவ்டு பை SMT சைலஜாமா ஷிண்டே கெய்க்வாட் கிராண்ட் டாக்டர் ஆஃப் லக்ஷ்மிபாய். சரிங்களா? இப்போ இந்த ஒரு சாய்ராம் நம்ம அருண் சாய்ராம் தான் நமக்கு இவ்வளோ ஒரு அற்புதமாக வழிகாட்டியிருக்காங்க. சாய்ராம் அப்படிப்பட்ட ஒரு மகாத்மாவையும் ஒரு நல்ல பாபாவுடைய பக்தரையும் நம்ம பார்க்குறதுக்கு இன்றைக்கி சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார் பரம பவித்திரமாக. இதுக்கப்புறம் சாய்ராம் அவர்கள் ஆங்கிலத்தில் இந்த 9 ரூபாய் காயின் எப்படி வந்தது, அவருடைய விஷயங்கள் சமாச்சாரங்கள் என்னங்கிறத அவர் ஆங்கிலத்தில் சொல்வார். நம்ம கேட்டு அனுபவிப்போம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் ராதா கிருஷ்ண மாய்க்கு ஜெய். சாய்ராம். ஜெய் சாய்ராம். சாய்ராம். Om Sairam. I am Arun Gaikwad, the great grandson of Lakshmi Bai and son of Lakshmi Bai's granddaughter Shailajama. Everybody knows about the Sai Satcharitra and stories about the Sai devotees who are live with Sai Baba. The Lakshmi Bai, on those days, she served to Baba for 45 years. Daily, after Baijama, she took the all service, all taking care of Baba, like cleaning of Dwarka Mai, then put the water in matka, then giving every day 2 times food after lunch and dinner. Those days, that is the masjid. In the masjid, the Baba staying there in masjid. For 45 years, she done the seva for Baba, and after 45 days, once Lakshmi Bai goes to Dwarka Mai, means masjid, with food, and tell to Baba, Baba, take this food. Then Baba told her, Lakshmi Ma, you keep aside and fanning to me, because Baba himself decided to take Samadhi on that day, on 15th October 1918. And that day also Vijayadashmi Dashara, then Muharram and Buddha Jayanti. That day Baba, some like a illness, he staying in Dwarka Mai, not going to anywhere.
at the time of before lunch, at the time of lunch, Lakshmi Bai take that food and told to Baba, Baba, please take the food. Baba told her, you keep aside, cover it and keep aside. But then Lakshmi Ba asked to Baba, Baba, why? Then Baba told her, Lakshmi Ma, you take fanning and fanning to me. Then she take fan and fanning to me. But before that, she asked Baba, Baba, from so many days I am giving food to you, and you didn't talk like this, keep aside and cover it. Why this day? Then Baba, and you know, I have a fast of Navratra fast and I want to break it. And before you eating, I am not giving food to my husband and my kids also. Then Baba told her, if you not going, then take fan and fanning to me. After sometimes devotee coming to Dwarka Mai to take blessing of Baba, and Baba told them, you take blessing and go to home and take lunch and return back to Dwarka Mai Masjid. Then devotee also surprising, why Baba telling us like this? Because in 60 years Baba didn't told like this. Baba every time told to them, go take blessing, take prasadam, go to home and do your work. Baba always telling like this, do your work, insist on your work, trust on your work, not sitting with me in Dwarka Mai old age. Then devotee going to home, take a lunch and return back to Dwarka Mai. At in 2 to 2:30, in between 2 to 2:30, Baba see the devotees are sitting in Dwarka Mai in front of him, and then he put it in hand in pocket and doing like this. Then devotee asked to Baba, Baba, what's this? Then Baba replied to them, this is for Lakshmi Ma only. Lakshmi Ma, you doing so much service to, so staunch service to me, and then he given that first 5 coins to her. Again she take that coins in her sari's pallu and again fanning to Baba. Then after 2-3 minutes, again Baba doing same thing. He putting his hand in his pocket and doing like this. Again hand is upper side. Then devotee again asking, Baba, whom to give? Not what is this, whom to give? Because those devotees thinking, 15-16 devotees on in that time in masjid, and they thinking Lakshmi Mai gotten that 5 coins, then we also got something. Then again Baba replied to them, this is for my Lakshmi Ma only. Lakshmi Ma, your name, I will take your name to beyond across the 7 seas. It's happened before 103 years ago. Baba told to devotees, and by announcing, Baba giving these 9 coins to her, and then Baba given to that 4 coins to Lakshmi Ma. And also Baba telling to the devotees coming to Shirdi to take my blessing to my tomb, my samadhi, as like ant, and my bones will speak to devotees. When you are entered in Shirdi temple, on front side, not from VVIP line, from front side, then you will speak to Baba. 103 years ago, Baba's wish is come to me to take blessing from front side, not back side. And then Baba that 5 or 4 and took to my body to that
Fattarwada means stone building. Means Baba told them, every devotee, this is Navavidha Bhakti. The 9 coins are, these 9 coins are, which are original 9 coins are in silver frame. That silver frame given by, donated by the Ritu Nanda, the daughter of Raj Kapoor, actor, in 1990. Nowadays, all original 9 coins are here. You are so much lucky, and there's a channel also, Radha Krishna My channel, that devotee name channel. It's a very good service done by this channel to all around the devotees. They took that interview of every descendant of Sai devotees who are live with Baba. It's thanks to them and spreading the message of Sai Baba's message, Shraddha Saburi, then Baba's these 9 coins symbolizing Navavidha Bhakti. And due to this, all happened. But Baba told to devotees before 103 years ago, the devotees coming to take blessing of his tomb, his samadhi, as like ant. It is happened. Now devotees coming as like ant. मीन्स बाबा ने हिंदी में जो बाबा के ओरिजिनल वर्ड्स है, ओरिजिनल वर्ड्स ऑफ बाबाज आर इन हिंदी, उर्दू, मराठी मिक्स. I told you original words which is not in Sai Satchitra also. We know because we are descendant of Lakshmi Bai, and Lakshmi Bai, when that time after Baba, devotees also coming to meet her. Then my Lakshmi Bai's daughter-in-law Sonu Bai, means my grandmother. After that Sonu Bai's daughter Shailajama, means my mother. She is now 76-year-old in life with her here, us only. And that all originals are word from Lakshmi Bai to now also in our mind. Lakshmi Bai always told to devotees, Baba told last time like this, मेरी लक्ष्मी माँ तेरा नाम मैं 7 समुंदर निहाल करूँगा. मीन्स जब बाबा ने ये नवोविधा भक्ति के 9 कॉइन्स दिए तो लक्ष्मी माँ मैं तेरा नाम 7 समुंदर बाल निहार करूँगा. और डिवोटीज़ जो भक्तगण हैं वो मेरे पास मेरे समाधि पे दर्शन करने के लिए उनकी चींटियों जैसी कतार लगेगी. वो भी सच हो गया जो 103 साल पहले बताया. और मेरी हड्डियाँ मीन्स माय बोन्स, मेरी हड्डियाँ मीन्स साईं बाबा ने बताया ये बात कि मेरी हड्डियाँ भक्तों से बात करेगी. जो मंदिर में मेरे सामने आएंगे तो मेरी हड्डियाँ उनसे बात करेंगी. तो ऑलवेज आई टोल्ड टू एवरी डिवोटी, VVIP also, please go by entry gate only, not VVIP. And मेरे को फत्तरवाड़ा में रखना. Means फत्तरवाड़ा means stone building. That Sai Samadhi Mandir, now that taking care of Shirdi Sai Baba Sansthan Trust, Shirdi, that means this is a stone building that time. After that, the name is a Bhutiwada because Nagpur devotee Gopal Rao Bhuti, that constructing that temple. And after that, that is Samadhi Mandir. Nowadays, Shirdi Sansthan Samadhi Mandir, Sai Baba Samadhi Mandir. So please, I told to everybody, every devotee, now from 7th October, our Shirdi Sai Baba Samadhi temple opened. So please come to Shirdi and take blessing of Sai Baba's Samadhi and blessing of Dwarkamai also. And please go to every devotee's house and take blessing of that Baba's, means here is a Baba's 9 coins, in Khandoba temple is a Baba's Paduka, Baba's 1 Paduka set in Khandoba temple. Then also descendant of Baijama Kote Patil, the Mukundrao Kote Patil is a Baijama's great grandson. And also in there is a Malsapati's Samadhi also in a village. Please go and take blessing of it. And I thanks to this Radha Krishna My channel again, and the spreading the message of do this service for every Sai devotees. Om Sai Ram, Om Sai Ram.